வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்திலும் நல்ல சரிவ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. குறிப்பா முன்னணி நிறுவனங்கள்ல நல்ல ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா, ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அந்த நிறுவனங்கள பற்றி நம்ம பேசுவோம். அதுபோக இன்னும் நெறையா பங்குகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்குகளையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜென்ரலா நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. குறிப்பா பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 640 பாயிண்ட்ஸ் 1% மேலான ஒரு இறக்கத்த பேங்க் நிஃப்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. ஒரு 10 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு ஒரு 11 மணி டைம்ல. இப்ப பார்க்கும்போது கரெக்ட்டா ஒரு நல்ல சரிவ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் சின்ன ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50ல ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பார்ப்போம் இந்த ரெக்கவர் நிலைக்குதான்ட்டு ஒரு 130 பாயிண்ட்ஸ் 135 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ இப்ப கரண்ட்டா நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கும் நிஃப்டி சரிவதற்கு பேங்க் நிஃப்டி ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, முன்னணி வங்கி பங்குகள் இப்போ வரைக்கும் நல்ல சரிவ குடுத்துட்டு இருக்கு. அது போக ரிலையன்ஸ் ஸோ இந்த நிறுவனம் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 1% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லார்ஜ் கேப் பங்குகள்ல பிரஷர் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பில்ட் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால விசிபிளா வந்து பார்க்க முடியுது. அகைன் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, போன மாதத்துல என்ன லெவல்ல இருந்ததோ, அதே லெவல நோக்கி இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கு. 23,082 கிட்ட இருக்கு. ஸோ போன ஜூன் மாசம் 15ஆம் தேதி டைம்ல என்ன லெவல்ல இருந்ததோ, அதே லெவலுக்கு வந்துருச்சு. 1 மாதம் ரிட்டர்ன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணுமே இல்ல. நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் இடையில சில ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கு. ஸோ நடந்து எங்க ஆரம்பிச்சதோ, அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா நம்ம பார்ப்போம். ஏன்னா, இப்போ அப்பப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல மாறிட்டு இருக்குல்ல. ஸோ கரெக்ட்டா ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துடுறானுங்க. ஸோ மத்த 4 நாளும் பார்க்கும்போது போட்டு ஒண்ணு சைட் வே பண்றாங்க, இல்லன்னா போட்டு அடிச்சு எடுக்குறாங்க. பட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நம்ம மார்க்கெட்ட தூக்கி நிறுத்தி ஒரு சந்தோஷத்த குடுத்துடுறாங்க. அந்த வீக்கெண்ட் பார்க்கும்போது நம்மள எதுவுமே பெருசா சிந்திக்க விடாம பண்றாங்க. ஸோ இந்த சிந்தனை எப்படி தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் ஒரு வழிய தேடி நம்மளுடைய சிந்தனை செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த ஏற்படுத்திட்டாங்கன்னா, சரி அதான் ரெக்கவர் ஆகுதுல்ல. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்ட்டு நம்மள நம்மளே சமாதானப்படுத்தி அடுத்த கட்ட ஒரு வேலைய பண்ண விடாம, ஒரு ஆர்வத்த பார்த்தீங்கன்னா கட் பண்ணிருவாங்க. அதுதான் இப்போ மார்க்கெட்ல நடந்துட்டுருக்கு. பட் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். மார்க்கெட் பாசிட்டிவோ, நெகட்டிவோ தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல செயல்பட்டுட்டே இருக்கும்போது, நமக்கான ஒரு வழி ஒரு சிறந்த வழியா அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா HDFC அண்டு ரிலையன்ஸ் 2யுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2மே நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. பெர்ஃபார்மே பண்ணாத பங்குகள்ல இந்த 2 நிறுவனங்களும் முன்னணி நிறுவனங்களா இருக்கு. ஸோ இந்த 2 முன்னணி நிறுவனங்களும் என்னோட ஃபேவரட்டான ஒரு இடத்துல முன்னணி நிறுவனங்களாவும் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் எத்தனை நாட்களுக்கு இந்த சோக கதை தொடரும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, ஏடிஆர்ல போட்டு அடிச்சு நிமித்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கான சரிவு டாக்டர் ரெட்டியில வந்து ஏற்பட்டிருந்தது. ஆனா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட் இருந்ததான்னு கேட்டா, காலையில இருந்தது. மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்தது. ஆனா, இப்போ பெருசா எந்த ஒரு இம்பாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ரெட்டியில இல்ல. ஏன் சொல்லப்போனா, மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் பங்குகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சரிவ குடுத்துருக்கு. ஆனா 9% வரைக்கும் ஏடிஆர்ல விழுந்த இந்த ரெட்டி ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ரிசல்ட் நம்ம பார்த்தோம். ரிசல்ட்டுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்? விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பட் எதோட ஒரு இம்பாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி நிறுவனத்தில இன்னைக்கு டேல ஏற்படாம தான் வந்து இருக்கு. ஸோ ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சரிவ குடுத்துருக்கு. டப்பு டப்புன்னு வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கி குவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெறும் 1.5% வரைக்கான சரிவ தான் குடுத்துருக்கு. ஸோ பல அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் குடுக்குறாங்க. என்ன டார்கெட்? ஸோ ப்ரீவியஸ் ஹை தான் இதோட டார்கெட்டா பல புரோக்கரேஜஸ் பார்க்கும்போது குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி இது இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ரூ. 2,000 போகும். அந்த மாரியான டார்கெட் எல்லாம் எங்கேயும் வரல. ஸோ சின்னதா ஒரு ரூ. 100 ரூ. 200 பார்த்தீங்கன்னா டார்கெட் போகும் அப்படின்ட்டு ஸோ அனலிஸ்ட் அண்ட் புரோக்கரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு டார்கெட் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கூட ஒரு ரீசனா வந்து இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரஷருக்கு இந்த நிறுவனத்தில ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கணுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து ஏற்பட்டிருக்கணும். ஆனா, நம்ம மார்க்கெட்ல அது ஏற்படாம இருக்கு. ஸோ, இதுக்கு கண்டிப்பா ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, சில பங்குகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த டாக்டர் ரெட்டி என ரீட்டெயில் இன்வெஸ்டர் மத்தியில ரொம்ப பிரபலமான நிறுவனம். எவ்ரி டிப்போ ஒரு சான்ஸா ஏற்படுத்தி,
அத வந்து புடிச்சு உள்ள போடுறதுக்கான ஒரு முயற்சியில தான் அனைவரும் இருக்காங்க. பட் விட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ நானும் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு டே ஓப்பனிங் ஹேப்பியா இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணதும், சரி ஓகே இங்க என்னத்த போய் ஒரு சான்ஸும் இல்ல அப்படின்ட்டு என்னோட மனச நான் மாத்திக்கிட்டேன். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் ரூ. 1000 கிட்டலாம் வந்தது. ரூ. 1020 கிட்டலாம் வந்தது. ஆனா இப்போ பெருசா வந்து சரிவடையல. ஸோ ஒரு ரெக்கவர குடுத்து திரும்பவும் ரூ. 1150 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ப்ரெஷர் இருக்கு. ஸோ இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் நெறையா இருக்கு. ஸோ சேலஞ்சஸ் பார்க்கும்போது நெறையாவே வந்து இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவதற்கு இவங்களுக்கு டெஃபினட்டா கால அளவு எடுத்துக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா மார்க்கெட்ல இதோட இம்பேக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கு. இந்த பங்குகள்ல மட்டும் இல்ல. இன்னும் பல பங்குகள்ல அந்த ஒரு இம்பேக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருப்பத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஆனா லார்ஜ் கேப் பங்குகள்ல பெருசா எந்த விதமான ஒரு ரெக்கவரும் இல்ல. ஸோ சொல்லப்போனா லாப அளவுல பெருசா குறை இல்ல. மேபி கொஞ்சம் ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கலாம். ஸோ சில பங்குகள் நல்ல அளவுக்கான லாப வளர்ச்சிய குடுத்தாலும் கூட, ஸோ அந்த நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இல்ல. காரணம் அந்த நிறுவனங்கள் பக்கத்துல இன்வெஸ்டருக்கு பெரிய அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ பலரும் அந்த நிறுவனங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப ஒரு நாள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ அனைவரும் இத பற்றி பேசும்போது, ரீட்டெயில் இன்வெஸ்டர் மனசுல கண்டிப்பா ஒரு ஆசை ஏற்படும். அந்த ஆசைய மையப்படுத்தி அப்ப தொரத்தி வாங்கும்போது, ஸோ முன்னாடியே நம்ம புடிச்சு வச்சிருக்கிறதுனால, நமக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இது என்னைக்கு ஏற்படும் அப்படின்ட்டுலாம் உறுதியா நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்கிறது நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல ஹீரோ மோட்டார் கார்ப் ரூ. 2200 கிட்ட இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஆனா ₹5000 ஹீரோ மோட்டார் கார்ப் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது பலருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காரணம் ஸோ அத ஹைப் பண்றாங்க. ஸோ இந்த ஹைப் காரணமா ஒரு 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 ஆசை வந்து வருது. அந்த ஆசையின் மூலியமா தொடர்ந்து டிப்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கன்சர்னா வந்து பார்க்குறேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸ வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது டாரிஃப் பற்றி ஒரு அப்டேட். ஸோ இந்த ஃபார்மா டாரிஃப் பத்தி தான் நேத்தே இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ டாக்டர் ரெட்டியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. உங்களுடைய நாட்டுல தான் மருந்தோட விலை உயரும் அப்படின்ட்டு ஸோ டாக்டர் ரெட்டியோட சிஇஓ சொல்லியிருக்காங்க. நேத்து இத பற்றியெல்லாம் நம்ம கிளீனா பேசுனோம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் கம்பெனிஸ் பார்க்கும்போது அமெரிக்கால பிளான்ட் ஓப்பன் பண்றதுல எந்த ஐடியாவும் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பிரைஸ தான் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ அங்க உற்பத்தி பண்ணும்போது, அங்க ஆகக்கூடிய உற்பத்தி செலவு ரொம்பவே வந்து அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெனிஃபிட்டும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நிறுவனத்தோட வாதம் வந்து இருக்கு. உண்மையானதும் கூட. அங்க குடுக்கக்கூடிய சேலரி அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணா விலைவாசி ரொம்பவே வந்து உயர்வா தான் வந்து இருக்கும். ஸோ அங்க பண்ணி ஒரு அஃபோர்டபுளா குடுத்து லாபம் பண்றது ரொம்ப டஃப் அப்படிங்கிறத நிறுவனங்கள் உணர்ந்திருக்காங்க. ஸோ உயர்ந்தாலும் பரவால்ல. நாங்க அங்க பிளான்ட் எல்லாம் வந்து அமைக்க போறதில்ல. அந்த ஐடியா எங்களுக்கு இல்ல அப்படின்ட்டு திட்டவட்டமா பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி சிஇஓ சொல்லியிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, அந்த டாரிஃப் 200% டாரிஃப் அறிமுகப்படுத்துவதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலாவும் வந்து இருக்கு. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ட நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஸோ அசெட் குவாலிட்டி மட்டும் தான் பெருசா முன்னேற்றம் அடையாம இருந்தது. லாப வளர்ச்சி நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு டேல இண்டஸ்இண்ட் பேங்க்க போட்டு அடிச்சு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு சரிவு இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஏற்பட்டிருக்கு. மற்ற வங்கி பங்குகளும் சிறப்பாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த இடத்துல தாக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னைக்கு பெரிய ஒரு செல் ஆஃப் வந்து ஏற்பட்டிருக்கு. 1000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மெயின் ரீசனா அசெட் குவாலிட்டி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இன்றைய ஒரு நாளோட செல் ஆஃப் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த செல் ஆஃப் தொடருவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் 6% செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு டூ மச்சா செல் ஆஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணாங்க? ஸோ அசெட் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க? எப்படி விற்க போறாங்க? இந்த மாரியான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அத பற்றியெல்லாம் நம்ம டே பை டே வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரே நாள்ல அத்தன விஷயங்களையும் இப்படி அப்டேட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே. இதுக்கெல்லாம் தனியா தான் நம்ம பேசி ஆகணும். அடுத்தது டெமாசக் இவங்க இப்ப என்ன பண்றாங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்தியால தொடர்ந்து வந்து அக்ரஸிவா முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாருங்க, ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல், ஏஐ அதுதான் அவங்களுடைய அடுத்த பெரிய பெட்ஸா இருக்க போதுன்னு சொல்றாங்க. பட் இந்த டெமாசக் பற்றியான நேத்து ஒரு அப்டேட் வந்துச்சு. நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணல. பட் அத நான் படிச்சிருந்தேன். என்னன்னா, ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு லோ லெவலுக்கு போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஒரு $40 பில்லியன் கிட்ட
முதலீடு பண்ணியிருக்கிறதாவும் நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே லோவா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பட் ஆல்ரெடி எல்லாம் வித்து முடிச்சிருக்காங்கங்கிறது நமக்கு இதன் மூலியமா கிளியர் கட்டா வந்து தெரிய வருது. ஸோ இப்ப திரும்ப ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு தரமான தேர்வு. ஹெல்த் கேர், ஸோ ஃபார்மாவ மென்ஷன் பண்றாங்களா? இல்ல மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயத்த மென்ஷன் பண்றாங்களான்ட்டு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஓகே. ஏஐ பார்க்கும்போது பிக் பெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ பொறுத்தவரைக்கும் ரிலையன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். பலமுறை பேசியிருக்கோம். அண்ட் மற்ற சில கம்பெனிஸ் ஏர்டெல் அண்ட் அதானி குரூப், டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களும் இந்த ஏஐ ரேஸ்ல இருக்காங்க டேட்டா சென்டர் மூலியமா. ஸோ டேட்டா சென்டர் மூலியமா ஒரு பெரிய ஒரு வருவாய் வளர்ச்சி இந்த நிறுவனங்களுக்கு ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இன்னும் வரைக்குமே மார்க்கெட்ல அது பெரிய அளவுக்கு பேசப்படாம தான் இருக்கு. ஸோ ஒரு எஃப்ஐஐஸ் இல்ல லார்ஜ் இன்வெஸ்டர் யாரும் அந்த மாதிரியான நிறுவனங்கள டச் பண்ணாம இருக்காங்க. ஸோ பார்ப்போம். அவங்க என்னைக்கு டச் பண்றாங்களோ, அன்னைக்கு நமக்கு டச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்கு முன்னாடி முந்துறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அடுத்தது ஆரக்கிள் கிட்ட இருந்து, ஓஎஃப்எஸ்எஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆரக்கிளோட சப்சிடரி. ஸோ அவங்க தான் பேரண்ட் கம்பெனி இந்த ஓஎஃப்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆனா, இன்னைக்கு டேல இந்த நிறுவனத்த போட்டு அடிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேல இந்த நிறுவனம் ஒரு 1லேருந்து 2% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. பட் இந்த ரிசல்ட்டுக்கு மாறா தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்கணும். பட் இந்த நிறுவனத்த என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சு கீழ இறக்கியிருக்காங்க. 1400 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் இந்த காலாண்டு ஓஎஃப்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பல நாடுகளில் இருந்தும் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு தேவை இருக்கு. தேவை இருந்திருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பெட்டரா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஹை மார்ஜின் இந்த காலாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது ஹையஸ்ட் ரெவென்யூவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இந்த நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸை தூக்கி இருக்கு. பட் இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடியே நல்ல ரேலியை போன காலாண்டே கொடுத்துருச்சு. போன காலாண்டுல இருந்து தொடர்ந்து ஏறின நிறுவனம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக சரிவு அடைஞ்சிருக்கு. பட் இந்த இந்த பேரண்ட் கம்பெனிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆரக்கிள் பற்றி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பெரும் ப்ரெஷர் இருக்குது. பட் இந்த நிறுவனம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் சேம் சாஃப்ட்வேர்ஸை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கடன் பெரிய அளவுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது. நம்ம அந்த ஆரக்கிள் பக்கமே தலை வச்சு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேடுவோமே தவிர, இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக ஒரு ஒரு உழைப்பை போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ நான் அதைத்தான் வந்து பண்ணுவேன். நீங்கள் போடுறேன்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டெஃபினட்டாக பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஓஎஃப்எஸ்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். பெட்டரான ஒரு இடத்துக்கு வரட்டும். கடன் சுமை பெரிய அளவுக்கு இருக்குது. அண்டு கூகுள் போன்ற நிறுவனங்களோட கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் அவங்களுடைய கேபெக்ஸ் பற்றியெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம குளோபல் அப்டேட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காந்தார் ரிஃபைனரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட்டை கிளப்பியிருக்கு இன்னைக்கு டேல 20% வரைக்கான ஏற்றம். இந்த நிறுவனம் லாஸ்ட் டிப்ல இருந்தே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. பட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல நம்மளால். ஸோ என்னால் முடியல. இத்தனைக்கும் இது என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. பட் இதை பற்றி நான் பெருசாக மெனக்கெட்டு படித்ததில்லை. ஈவன் அது ஒரு நல்ல லோவில் இருக்கும்போது கூட. ஸோ நான் ஒரு மெனக்கெட்டு இதை நான் படிக்கலை. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இந்த வருடத்தில் மட்டும் ஏப்ரல் மாதம் பாருங்கள் எங்கே இருந்திருக்கு, 116 இருந்திருக்கு. இப்போது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 280 ருபீஸ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு, ட்ரிபிள் கிட்ட போயிட்டுருக்கு. சூப்பரான ஒரு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த காந்தார் ரிஃபைனரி வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்திக்கு எப்படி அனாலிசிஸ் பண்ண முடியுமோ, ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு நிறுவனங்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு செயல் தான். பட் நம்ம இதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்குவோம். ஸோ இன்னும் வந்து கூடுதலாக எஃபர்ட் போடுறதுக்கு வருங்காலத்தில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாரத் ஃபோர்ஜ் கிட்ட இருந்த அப்டேட்டு. பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜெர்மன் ஜேவியில் இருக்கக்கூடிய 50% ஸ்டேக்கை விற்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏதோ சின்ன கம்பெனி தான். பவர் ட்ரெயின் ரிலேட்டடான நிறுவனம். இப்போ அந்த கம்பெனிலேருந்து வித் இந்த 12,500 வந்து எக்ஸிட் பண்ணுறதா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பெரிய ஒரு நியூஸாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டார். இந்த சோனா காம்ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒருக்கா 450, 460க்கு வந்தது. அப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் இதில் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. ஃபேமிலி டிஸ்பியூட் ஒன்று போயிட்டு இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுவனம் அப்பவும் அட்ராக்டிவான இடத்துல இல்லாமல் இருந்தது. பட் இப்போது அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டும் காணோம். நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே
பெட்டரா வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய டென்சோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட ஒரு ஜேவி போடுறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இதுல வந்து 51% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் இருக்க போகுது. டென்சோ கிட்ட. சோனா காம்ஸ்டார் பார்க்கும்போது 49% வைக்க போறாங்க. ஸோ இவங்களும் இந்த பவர் ட்ரெயின் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அவங்க கூட சேர்ந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸோ மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது இந்த சோனா காம்ஸ்டாரோட ஈவி ட்ரீமை இன்னும் வேகப்படுத்தும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு முன்னணி நிறுவனமா இந்த ஈவி செக்மெண்ட்ல சோனா காம்ஸ்டார் வளருவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறுவனங்கள். பட் ரொம்பவே ஓவர் வேலிட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் அப்படிதான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் தீமை பேஸ் பண்ண நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்துல இருக்கு. ஸோ அது டெஃபினட்டா ஆபத்து. ஏதாச்சும் ஒரு மாற்றத்த கொண்டு வருவானுங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மாற்றம் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட்ட வந்து ஏற்படுத்திரும். ஸோ அதனால இந்த மாரியான ஃபியூச்சர் தீம ஓவர் பிரைஸ் குடுத்து நம்ம வாங்குறது சரியா வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் தீம பத்தி நம்ம மெம்பர்ஷிப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு டிப்ல இருக்கு. பட் அது ஏறுமா ஏறாதா அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியாது. பட் அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, எப்படி இந்த தீம் வந்து வளரப்போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து போவோம். ஸோ அதில் பல புரிதல்களை வந்து உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்டு வளரக்கூடிய வளர்ச்சியை நம்ம உட்காந்து பார்க்குறது மூலியமா ஸோ டெஃபினட்டாக நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நாலேஜ் உண்டாகும் அப்படின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி பேசியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.